இன்னைக்கு பிக் பாஸ்ல கம்ருதீனுக்கு பயங்கர பேட் டேங்க. அவர வந்து வறுத்து எடுத்துட்டாரு. ஃபுல் எபிசோடும் அவர் தான் வந்து டாக் ஆஃப் த ஷோவா இருந்தாரு. ஆக்சுவலா ஸ்டார்ட்டிங் டில் எண்ட் கேப்டன்ஷிப் டாஸ்க் துவங்கி லாஸ்ட் அரோரா வரைக்கும் ஒரே பிரச்சனையா தான் போயிட்டு இருந்தது. கம்ருதீனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அவர் கேப்டன்ஷிப் டாஸ்க்ல அவர் சொல்ல வர்றது புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் சொன்னாரு. அவர் வந்து கனியை பத்தி பேச சொன்னா அவர் ஏதோ ஒன்று சொல்ல வராரு. அது பார்வதி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் புரியற மாதிரி இருந்தது. அங்கேயும் வந்து பல்பு வாங்கினாரு. அதுக்கப்புறம் வந்து நிழல் டாஸ்க்ல வந்து ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது. யார் யாருக்கு நிழலாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வச்சாங்க. அப்போ அவரே வந்து எனக்கு ரொம்ப ஹியூமிலியேட்டிங்காக இருக்குது சார், இந்த மாதிரி நீங்கள் துஷாரை பற்றி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவராக வாலண்டியராக வந்து உளுந்து லாஸ்ட்டில் வந்து அவர் வந்து அப்படியே பிளேட்டை திருப்ப பார்த்தாரு. துஷார் தான் தன்னை அடிக்க வந்ததாக. ஆக்சுவலாக நடந்ததே வேற. விஜேஎஸ் அதுக்கும் பெரிய ஆப்பு வச்சுட்டாரு. நீங்கள் முதல்ல சொன்னதெல்லாம் ஓகே, பட் ஆனால் நீங்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுலேயும் அவருக்கு இதுவாயிடுச்சு. அப்புறம் சுபீக்ஷா வந்து அந்த திவாகரை வந்து கேர்ள்ஸில் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே சுபீக்ஷா வந்து என்ன வந்து எங்கிட்ட சேஃபாக இருக்கணும்னு சொன்னதாக சொன்னார். ஆக்சுவலி சுபீக்ஷா அப்படி சொல்லலை, இவராகவே ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் திவாகர் வந்து சேஃபாக இருக்கணும்னு அந்த கேமராவை பார்த்து சொன்னாருன்னு சொல்லி கம்ருதீன் சொல்ல, ஆக்சுவலாக திவாகர் வந்து வயலன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாரும் சேஃபாக இருக்கணும்னு சொன்னதை வந்துட்டு நான் அதுக்குன்னு திவாகர் சைடு எடுக்கல. பட் ஆனால் இவர் வந்து மாற்றி பேசுறதோ இல்லை பேசாத ஒன்றை பேசுறதோ பேசினா இது இவருக்கு என்னைக்குமே ஆபத்து. அதுவும் இல்லாமல் பிரேக் முடிஞ்சதுமே திருப்பி எகெயின் துஷார் கூட சண்டை போடுறாரு. அது ஒரு நாள் அமைதியாக விட்டுடணும். இவர் தன்னோட கோவத்தையும் தான் வந்து சீனா யோசிச்சாலே மட்டும்தான் கொஞ்சம் சஸ்டெயின் ஆக முடியும். ஆனால் இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் ஃபைனல்ஸ் வரைக்கும் நம்ம வந்ததையும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் கொஞ்சம் வந்து உண்மைத்தன்மையும் இருக்கணும். அப்போ தான் வந்து மக்களுக்கும் பிடிக்கும். நிறையா பேர்த்துக்கு இவரை பிடிச்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் கொஞ்சம் உண்மைத்தன்மையும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பேசாமல் கொஞ்சம் உண்மையாகவும் பேசணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு ஆதிரையும் கம்ருதீனுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அரோராக்கு வந்தார். அரோராட்டியும் திருப்பி பிரச்சனை. உடனே துஷார் சாதாரண கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் அவர் அக்யூஸ் பண்ணுற மாதிரியே பேசுகிறாரு. அவர் பேசுகிறதே பயமாக இருக்குது. துஷார்ட்டியோ யார்கிட்ட பேச வந்தாலும் அவர் வந்து ஒரு மாதிரி எக்ரிட்டு வரும்போது அது பயமாக இருக்குது. அந்த இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாருனாக்கா ஐ திங்க் அவர் லாங் ரன் வரலாம். ஏன்னா அவர் நிறைய கண்டென்ட் கொடுக்குற கண்டஸ்டன்ட் தான். ஸோ லாங் ரன்னில் வரலாம். லாஸ்ட்டில் அதோட முடியுது. நாளையிலேருந்து இந்த வாரம் அவர் வந்து எப்படி கேம் விளையாட போகிறாருங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.